மக்களவைத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகக்கூடிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக 21 தொகுதிகளில் போட்டியிடும் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று காலை 10 மணிக்கு வெளியிடுகிறார். அதில் மூத்த நிர்வாகிகள் சிலருக்கு மீண்டும் போட்டியிடவும் 10ற்கு மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கவும் திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வட சென்னையில் கலாநிதி வீராசாமியும், மத்திய சென்னையில் தயாநிதி மாறனும், தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் மீண்டும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் டி.ஆர். பாலுவுக்கும், நீலகிரியில் ஆர். ராசாவுக்கும், தூத்துக்குடியில் கனிமொழிக்கும் மீண்டும் வாய்ப்பு தரப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகனும், வேலூரில் கதிர் ஆனந்தும் களம் காண இருப்பதாக தெரிகிறது. தருமபுரி, பெரம்பலூர், ஈரோடு, பொள்ளாச்சி, தென்காசி, ஆரணி, கள்ளக்குறிச்சி, தேனி, சேலம், தஞ்சாவூர், கோவை உள்ளிட்ட தொகுதிகளில் புதுமுகங்கள் களமிறக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் இளைஞர் அணியினருக்கு வாய்ப்பு அளிக்க திமுக முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலை 10 மணிக்கு வேட்பாளர் பட்டியலுடன் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட உள்ளது. திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் தேவைகளை கேட்டறிந்து அறிக்கையை தயாரித்துள்ளனர். இதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியான பிறகு மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளார். அப்போது தேர்தலுக்கான வியூகம், பரப்புரை திட்டங்கள், கூட்டணி கட்சிகளுக்கான வாக்கு சேகரிப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் வருகின்ற 22ஆம் தேதி மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். இதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் கே.என். நேரு நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி பாராளுமன்றம், பெரம்பலூர் பாராளுமன்றத்தினுடைய முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் இங்கு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தலைவர் அவர்கள் 4 மணி புறப்பட்டு 4:45 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து 5:15 மணிக்கு சரியாக வந்து விடுவார்கள். அதுவரை இங்கு கச்சேரியெல்லாம் நடக்க இருக்கிறது. எனவே கழகத் தோழர்கள் எல்லாம் திரளாக இந்த 12 தொகுதியில் இருக்கிற கழகத் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டு முதல் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதாக முடிவு செய்து இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெற்றியினுடைய அறிகுறி தான் நம்முடைய முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் திருச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர்களை முதலமைச்சர் அறிமுகம் செய்கிறார்.